நண்பா 2026ஓட டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்றது லான்ச் ஆயிருச்சு. ஸோ இதெல்லாம் என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வாங்க ஒரு 2 மினிட் ரிவ்யூல பார்த்துரலாம். எக்ஸ்டீரியர் டிசைன் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டைமென்ஷன் ரீதியா ஒரு 4.9 சென்டிமீட்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் இந்த ஃப்ரண்ட் பம்பர் தாங்க. பம்பர்ஸ பொறுத்தவரைக்கும் அக்ரெசிவா உங்களுக்கு நியூ ஏஜ்ல அந்த டாடா பஞ்ச் ஈவிலயும் நெக்ஸான்லயும் பார்த்த ஒரு பரிணாம வளர்ச்சி தான் இங்க தெரியுது. உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் 187 எம்எம்ல இருந்து உங்களுக்கு 193 எம்எம் உயர்ந்திருக்கு. உங்களுக்கு அப்ரோச் ஆங்கிள், டிபார்ச்சர் ஆங்கிள், ராம்ப் பிரேக் ஓவர் ஆங்கிள் இது எல்லாத்துலயுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு என்ஹான்ஸ்மென்ட் அப்படின்றது தெரியுது. அந்த எஸ்யூவி கேரக்டருக்கான ஃபீல குடுக்கணும் அப்படின்றத நினைச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சுங்க. ஸோ இதை தாண்டி சைட் ப்ரொஃபைல மாற்றம்னு கேட்டீங்கன்னா அலாய்வில்ஸ் மட்டும் மாறி இருக்கு. 195 60 16 அதே ப்ரொஃபைல் தாங்க. அலைவல்ஸோட டிசைன் மட்டும் மாத்திருக்காங்க. கனெக்டட் டெயில் அப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இப்போ நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ரியர் சீட்ல அண்டர் டை சப்போர்ட்டான என்ஹான்ஸ்மென்ட் கொடுத்திருக்காங்க. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ்னு பார்க்கறப்போ ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து ஸ்கூப் பண்ணிருப்பதால உங்களுக்கு டீசென்ட்டான லெக் அண்ட் நீ ரூம் அப்படின்றது இங்க கிடைக்குதுங்க. ஃபிளாட்டான ஃப்ளோர் தான். ரியர்ல ஏசி வென்ட் கிடைக்குது. 15 வாட்ஸ் சார்ஜரும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல நமக்கு ஸ்டீரிங் வீல் பொறுத்த வரைக்கும் அந்த 2 ஸ்போக் டிஜிட்டல் ஸ்டீரிங் வீல் கொடுத்திருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றது பெட்ரோல் வெர்ஷன்ஸ்ல மட்டும் தான். சிஎன்ஜி போறப்போ நமக்கு ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் இப்போ கிடைக்குதுங்க. ஸோ அதை தாண்டி 10.25 இன்ச்ல இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே கொடுத்திருக்காங்க. 360 டிகிரி கேமரா அப்படின்றது அட்வென்ச்சர் வேரியன்ட்ல இருந்தே நமக்கு இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. டோர்ஸ்ல டியூவல் லாக் சிஸ்டம் வந்தாச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகாது. அதுக்கப்புறம் இதை ஓபன் பண்ணி ஓபன் பண்றப்ப தான் டோர் ஓபன் ஆகுது. புதிதா ஒரு 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் என்ஜின் அதாவது நெக்ஸான்ல இருக்குங்களா அதே என்ஜின் இங்க பேர் அப் பண்ணி கொடுத்திருக்காங்க. பட் ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் தான். அதுல ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோ டிசிஓ அப்படின்றது கிடையாது. ஸோ ரூம்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மென்ட் பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர்மென்ட் தெரிஞ்சிருக்கலாம். இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர்மென்ட் வந்திருக்கலாம். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் ஸ்டிஃப் பண்ணிருக்காங்க. ஹேண்ட்லிங் கேரக்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பாடி ரோல்லாம் வெல் கண்டென்ட்டா இருக்கு. அதை தாண்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ஜினோட வைப்ரேஷன்ஸை கண்டெயின் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து அதுல ஒரு பெட்டர்மென்ட் நமக்கு தெரியுது. ஸோ இந்த டாடா பஞ்சோட டீடைல் ரிவ்யூ நம்ம சேனல்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. செக் அவுட் பண்ணுங்க. இன்னும் பெட்டரான ஒரு புரிதலை பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை தெரிஞ்சுக்கலாம்.